ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ இன்னோவேட்டிவ் மெட்டீரியல், அதாவது காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சூப்பரான மெட்டீரியலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் வால் கட்டணும் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது பிவிசி லேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷீட்டு தான் வந்து நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரிட் பேட்டர்னில் இருக்கும். ஸோ நடுவில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஷீட்டை பார்த்திங்க அப்படின்னா பிவிசி பேனல்ஸில் வந்து நம்ம வந்து சுற்றி வரம் அடிக்கிறது மூலமாக நம்ம ஒரு காம்பவுண்ட் வாலை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து மேக்ஸிமம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம 2 ரூமை தடுக்கிறக்கோ இல்லை வந்து நம்ம வெளியிருந்து பார்க்குறப்போ உள்ளே தெரிகிற மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் வாலாக கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லா வெதர் கண்டிஷன்லையும் ப்ராப்பராக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து காம்பவுண்ட் வாலுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட திக்னஸ் வெறும் 5 mm இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் சுற்றியும் வந்து நம்ம அதிகமாக இடம் விடணும். அப்போ தான் வந்து காம்பவுண்ட் வால் கட்ட முடியும். ஒருவேளை வந்து ஒரு 2 சைடு மட்டும் வந்து ஒரு அடி தான் கேப் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல காம்பவுண்ட் வால் கட்டுறது ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஈஸியாக வந்து இந்த ஷீட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து காம்பவுண்ட் வால் ஃபென்சிங் வந்து அமைக்க முடியும். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்டனிங்க்கு, லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இதோட யூஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து காம்பவுண்ட் வாலாக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஷீட் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 அடிக்கு 8 அடி இல்லை வந்து 2 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 கலரில் வந்து கிடைக்குது. ஸோ க்ரீனு, ஸ்மூத் க்ரீமு, அடுத்து வந்து ஹெரிட்டேஜ் ரெட்டு, ப்ரௌனு, அடுத்து வந்து ஆஃப் ஒயிட், அடுத்து ஒயிட், இந்த கலர்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ 7 கலரில் வந்து எந்த கலர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்க முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெபிளைஸ்டு பாலிப்ரோபிலீன் ரெசின் யூஸ் பண்ணி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க தேவையில்லை. ஸோ இது வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும், ரஃப் ஃபினிஷிங் கூட இருக்குது. இதை வந்து நம்ம பெயிண்ட் அடிக்காமையே யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 5 years வந்து ஸ்ட்ரக்சரல் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரக்சரல் வாரண்டி அப்படிங்கிறது என்னென்னா அந்த நமக்கு வந்து பேட்டன்ட் எல்லாமே வந்து எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அதெல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதுவாக வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னாவோ இல்லை சீசனல் வேரியேஷன், அதாவது வெயில் பட்டோ இல்லை வந்து மழை அதிகமாக பெஞ்சோ இல்லை வந்து பனி பெஞ்சோ வந்து நமக்கு அதில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைவசிக்காக ரூமை தடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 133 ரூபாயிலேருந்து 137 ரூபா வரைக்கும் வருது. அதாவது நம்ம வந்து 2க்கு 8 இல்லை 4க்கு 8 அப்படிங்கிற மாதிரி வாங்குறப்போ ஸோ 4க்கு 8 சீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 32 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4200 ரூபா வரைக்கும் நமக்கு வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை மாற்றுறக்கு ரொம்ப யூபிசி ஃப்ரேம் அடிக்கணும். ஸோ இந்த ஃப்ரேம் தனி காஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபிட்டிங் சார்ஜும் வந்து தனியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கன்வென்ஷனல் காம்பவுண்ட் வாலை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப குறைவாக தான் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் காம்பவுண்ட் வால் மாதிரி அட்வான்டேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஸ்பேஸ் சேவிங், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்டு கம்மி அப்படிங்கிறத தவிர இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹோல்ஸ்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து வெளில என்ன நடக்குது அப்படிங்கிறத காம்பவுண்ட் வால் வழியாகவே வந்து பார்த்துக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ யாராவது வந்து தெஃப்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து இதை பிரேக் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேஃப்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து கட்டணும் அப்படிங்கிறனா இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.